அவரை பாத்திரணும். அதாவது இந்த புலன்களால பாத்திரணும். கண்ணாரே அவரை பாத்துறது. பாத்துட்டா அன்பு பெருகிடும், தீராத பக்தி உருவாகும். ரெண்டாவது வழி வந்து அறிவால அவரை பாக்குறது. இந்த அறிவால யாரெல்லாம் பார்த்தாங்கன்னா அவங்க திருக்கையில காட்சி மாதிரி நேர்ல சிவன் அவங்க பாக்கல. உமாபதி நேர்ல பாக்கல, உமாபதிக்கு நேர்ல காட்சி கொடுக்கல. ஆனா நந்தனார் கொடுத்தாரு, உள்ளே எடுத்துக்கிட்டாரு. 63 பேருக்கு கொடுத்தாரு. அவங்க எல்லாம் பார்த்தவங்க. சுந்தரர் நேரா பார்த்தாரு, மெய்கண்டார் பாக்கல. பாக்கலன்னு ஏன் சொல்றேன்னா இந்த மாதிரி காட்சி கொடுக்கல. ஞான சம்பந்தருக்கோ அப்பருக்கோ கொடுத்த மாதிரி, காரைக்கால் அம்மையாருக்கோ காட்சி கொடுத்த மாதிரி கொடுக்கல உருவத்துல. அவங்க வந்து அறிவால புரிஞ்சுக்கிட்டாங்க. இறைவனை பார்த்து அதுக்கப்புறமா அவன் பின்புலத்துல எல்லாமே தெரியும். ஸ்பேஸ், அது டைம், இது எப்படி கிரியேஷன் நடந்தது, எல்லா அறிவும் வந்து ஒவ்வொன்னா உதயமாகும். இறைவன் காட்சி கிடைச்சதுக்கு அப்புறம், காட்சி கிடைச்சதுக்கு அப்புறம் இந்த அறிவெல்லாம் உற்பத்தி ஆகி ஞானம் கிடைக்கும், முழுமையான ஞானம். இதுக்கப்புறம் வந்து படைப்பு தெரிய வரும். முதல்ல இறைவனை தெரிஞ்சு அப்புறம் படைப்பு தெரிஞ்சு வந்து அப்புறம் இது ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்தா அவன் மேல பக்தி பொருந்திடும். இது முதல் பாக்குற வகை. ரெண்டாவது வகை வந்து படைப்பை புரிஞ்சுக்கிட்டு சிற்றறிவை வளர்த்துக்கிட்டே போய் படைப்பெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் ஒரு கட்டத்துல அப்ப படைச்சவன் எவ்வளவு பிரம்மாண்டமா இருப்பான்னு புரிஞ்சு வர்றது. அது இது சித்தாந்தம். இது இந்த வழியில வந்தவங்க தான் வந்து மெய்கண்டார், சிவஞான சித்தியார், சீர்காழி சிட்டாம்பலம் நடிகர்கள். இவங்க எல்லாம் வந்து இந்த சிலம்பொலியை கேட்டேன், அவரை பார்த்தேன், அவர் கைலாய காட்சி கிடைச்சது, அவர் வந்து வந்து திருவிளையாடல் பண்ணாரு, எனக்காக சோறு கொண்டு வந்து கொடுத்தாரு, இந்த இதெல்லாம் அவருக்கு சொல்லல. அறிவால போனவங்க. சைவ சித்தாந்தம் ரெண்டு வழியும் காட்டு. இந்த ரெண்டு வழி தான் புலன்களுக்கு. ஒண்ணு வந்து இந்த புலன்களால போனோம், அதாவது கர்மேந்திரிய வழியா போனோம். இருக்கிற ரெண்டு கருவி தான். கர்மேந்திர வழியா போனவங்க பக்தி மார்க்கன்னு வந்து 63 நாயன்மார்கள் ஆயிட்டாங்க. இவங்க எல்லாம் சமய புறவர்கள் ஆயிட்டாங்க. ஞானேந்திரிய வழியா போனவங்க. இந்த இந்திரியம் ரெண்டு இல்லாம போக முடியாது. இந்த ரெண்டு இதுலதான் ஒரு வழிதான் போகும். ரெண்டுமே ஆனா ஒரே தெளிவு தான் கொடுக்கும். ஒரே தெளிவு தான் கொடுக்கும். அசைக்க முடியாத தெளிவு கொடுக்கும். ஆனா பாத்துட்டா இந்த சமய புறவர்களோட ஏன் அவங்க வந்து பெருசா பேசப்படுறாங்க அப்படின்னா, பாத்துட்டா அடையப்பா எவ்வளவுதான் உங்களுக்கு புரியுதுன்னு வச்சுக்கோங்க. இங்க இருந்து நட்சத்திரம் ஆக்சுவலா மின்னுமா? மின்னும் சாமி. இங்கிருந்து பார்த்தா மின்னும், மின்றது இல்ல. புவி சுழற்சியில இந்த காற்று மண்டல அசைவுல அப்படி தெரியுது, அவ்வளவுதான். அது மின்னாது. அது எப்படி மின்னும்? அணைஞ்சு மின்னுமா? சூரியன் அணைஞ்சு அந்த வெளிச்சம் ஏதாவது பட்டு பிரதிபலிக்குது. இங்க இருந்து பார்த்தா அந்த மாதிரி தெரியும், கிட்ட போட்டா தெரியாது, கல்லா தெரியும். இது நேர்ல பாத்துட்டா மின்றதையும் நேர்ல பாத்துட்டாவா? நட்சத்திரத்தையும் நேர்ல பாத்துட்டேன். அப்போ பாக்குறான். ஆமா சாமி. அப்ப எப்படி ஒரு உற்பத்தி ஆகும் அறிவு? அறிவு. அதாவது உண்மைதான், இதுவும் உண்மைதான், இதையும் உண்மைதான். பார்த்து அதுக்கப்புறம் யோசிச்சு தெரிஞ்சுக்கிறோம். ஆனா அங்க யோசனையே தேவையில்லை, அங்க ஃபுல்லாவே தெரியுது. சூரியன் மாதிரி கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் ரெண்டுக்குமே அதுக்கு அங்க வேலை இருக்கும். அதாவது இந்த கர்மேந்திரிய வழியா போறாங்கல்ல பக்தியில, அவர் காட்சி கிடைச்சதுக்கு அப்புறம் கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் ரெண்டுக்கும் வந்து அவர் காட்சி கிடைக்கும். படைப்புன்னு என்னென்ன ஒரு உள்ள ஓதிடுவாரு, அந்த அறிவு உள்ள உற்பத்தி ஆயிடும். அதனால ரெண்டு இந்திரியங்கள் வழியாவும் எந்த பொருளையாவது அனுபவிச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு சாப்பாடு சாப்பிட ஆரம்பிக்கிறோம், வாயில வைக்கிறோம், சாப்பிடுறோம், முழுங்கிடுறோம். இப்ப அதனுடைய சுவை பெருசா தெரியாது. அந்த வாயில வச்சு உள்ள சுவைச்சு இந்த ஞானேந்திரியம் வழியா என்ன இருக்கு, அதுல என்னென்ன எல்லாம் கலந்துருக்குன்னு யோசிச்சா அந்த அது நல்லா பதிஞ்சிரும். இந்த ரெண்டு இந்திரியங்கள் வழியாவும் ஒரே அனுபவம் கிடைக்கும் போது, அதாவது ஒரே பொருளை ரெண்டு இந்திரியங்களும் அனுபவிக்கும் போது அது வந்து ரொம்ப வலிமையான பதிவாகும், அழிக்கவே முடியாது.
ம். திருக்காட்சி பெற்றவங்க வந்து ம். இந்த ரெண்டுமே கிடைச்சிரும். அறிவுக்கும் கிடைச்சிரும், ம். கர்மேந்திரியத்துக்கு கிடைச்சிரும். ம். ஆனா இவங்களுக்கு வந்து நம்ம இங்க இருந்தானே பாக்குற நட்சத்திரம் மின்னுமா மின்னாதா, ம். ஏன் அந்த அங்க இருந்து ஒரு நட்சத்திரம் மட்டும் எரிஞ்சிட்டே விழுகுது, ம். ஏன் திடீர்னு நீ குளிர் காத்து வீசுது, இதெல்லாம் பூமிக்கு மேல இருந்து ஏன் குளிர் காத்து வீசுதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா பாத்துட்டோம்னா ம். அங்க யோசனையே தேவையில்லை. ம். திடீர்னு அங்க இருந்து ஒரு நாய் ஒடியாருது, ம். இந்த மாடியில இருந்து பாக்குறேன் ஒடியாருது ஒரு நாய், ஏன் ஒடியாருதுன்னு பாக்கணும். தெரியலன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது யோசிக்கணும், அங்க ஏதாவது இறையை விரட்டிட்டு வந்திருக்கோம், இல்ல வேற ஏதாவது ஒரு நாய் துரத்தி இருக்கோம், இல்ல யாரையா பார்க்க வந்திருக்கோம். ம். ம். இது மாதிரி ஒரு அசம்சன் அங்க உருவாகும். ம். தெரியாது, கர்மேந்திரத்துக்கு தெரியாது. ஆனா நியாயேந்திரிய வழியா அதை வந்து யூகிப்போம் இல்லையா. ஓகே சாமி. சரி, இன்னும் உயரமா போயிடுறோம். ம். இன்னும் உயரமா போனோம்னா ம். அது ஏன் எங்க இருந்து ஒடியாந்தது, அதே காட்சியை திரும்ப பார்க்கும்போது எங்கிருந்து ஒடியாந்தது, எதையா விரட்டிட்டு வந்ததா, இல்ல போய் என்ன பண்ண போகுது எல்லாமே தெரிஞ்சிடும். அங்க யூகிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஓ. அதனால இது ரொம்ப ஸ்ட்ராங். கர்மேந்திரத்துல வரக்கூடிய அந்த காட்சி வந்து ரொம்ப ஸ்ட்ராங். அதனாலதான் அவங்க பெரியவங்க, அவங்க பக்தி வந்து ரொம்ப கனிஞ்சது. ஓகே ஓகே. அவங்க சாய்